ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி தோல் உரிக்காத பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 வரமிளகா சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அது கூடவே நான் மதியம் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 கிலோ கடலப்பருப்பை போட்டு அரைச்சிக்கிட்டு வடை மாவு பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துட்டு வாழைப்பூ மதியமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த வாழைப்பூவையும் கட் பண்ணி அது கூடவே சேர்த்துருக்கேன். வாழைப்பூ சேர்த்தாச்சு. அதுக்கு பிற்பாடு 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடுசு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்ட பிறகு தண்ணி ஊற்றாத நல்லா கிளறி விடுங்க. அந்த ஈரப்பதத்திலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. 1க்கு 2 டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. சின்ன சின்ன பவுலாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு அடுப்பில் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த உருண்டையை எடுத்து கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிதமான சூடில் வச்சுன்னா நல்லா வெந்து எடுக்கும். நம்மளுக்கு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. பக்கத்துலேயே நம்ம டீ வச்சிடலாம். டீயும் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சுட சுட வாழைப்பூ வடையும் டீயும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. புட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கிரிப்பியாக உள்ளே நல்லாவும் வெந்திருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.